இன்றைக்காவது ஒரு 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க முடியுமா? அப்படி இருந்தால் காலையில் எழுந்திருப்பேன். எல்லா டைமும் அந்த மாதிரி அமையாது. இன்றைக்கி எனக்கே தெரியாமல் அமைஞ்ச ஒரு சுச்சுவேஷன் தாங்க இது. நேற்று நைட்டு சுட்டிருந்த பத்திரி, அதாவது கேரளாவில் ரைஸ் பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கி மிச்சமாக இருக்கிறனாலே இதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதையே லைட்டாக சூடாக்கி இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நேற்று செய்ததை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ சூடாக்கும் போது இதை லைட்டாக சிம்மில் வச்சு மெதுவாக அப்படியே சூடாக்கினா மட்டும் போதும். இது மாதிரி நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். இது சாஃப்டாக இருக்கும் பாருங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. நேற்று செய்யும்போது சாப்பிட்றத விட இப்போ காலையில் அடித்து சூடாக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இந்த மாதிரி எல்லாத்தையுமே லைட்டாக சூடாக்கினா மட்டும் போதும். அவ்வளோதான். நமக்கு இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இனி மற்றதெல்லாம் சும்மா மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் சூடு பண்ணி லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. சாரி, ஸ்நாக்ஸ் கிடையாது, பழக்க தோசைங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அப்போ நம்ம அதில் கொஞ்சமாக தேங்காய் பூ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காய்ச்சி லைட்டாக வெதுப்பாக இருக்கிற பால் போட்டு தேவைக்கேற்ற மாதிரி, அதாவது இனிப்புக்கு நாட்டு சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சம் கார்னிஷ்காக கேஷ்நட்டு, பாதாம் இல்லை கிஸ்மிஸ் நம்மகிட்ட இருக்கிற நட்ஸே இல்லைன்னா பிரச்சனையும் இல்லை. சும்மா 5 நிமிஷம் பிரேக்ஃபாஸ்ட், அவ்வளோதாங்க. அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.